சார், மதுரையில மீனாட்சி பிள்ளை தமிழ்னு ஒரு இலக்கியம் உண்டு. அதுல ஒரு அருமையான காட்சி, சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் பள்ளி அறையில ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஊஞ்சலை பூதகணங்கள் ஆட்டி விடுறாங்க. இந்த பக்கம் ஒரு பூதகணமும் அந்த பக்கம் ஒரு பூதகணமும் இருந்து இந்த ஊஞ்சலை இவர் ஒரு பக்கம் ஆட்ட அவர் ஒரு பக்கம் ஆட்டிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற பூதகணம் இங்க இருக்கிற பூதகணத்தை கண்ணாலேயே ஒரு ஜாட காமிச்சுதான், சிவபெருமானினுடைய தலையை பாரு, சொக்கநாதர் தலையை பாருன்னு. இப்ப இந்த பூதகணம் தலையை பார்க்க தலையில எல்லாம் சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா சிகப்பு சிகப்பா அங்கங்க ஒட்டி இருக்கு. இது ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, சிவபெருமான் ஏன்பா ஹேர் கலரிங் பண்ணிருக்காரு, ஏன் தலைமுடியெல்லாம் சிகப்பு சிகப்பா இருக்குன்னு கேள்வி கேட்க அந்த பூதகணம் சொல்லிச்சா, மீனாட்சி அம்மனினுடைய காலை பாரு, மீனாட்சி அம்மன் காலை பார்த்தா இந்த நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, பெண்கள் நலுங்கு போட்டிருப்பாங்கல்ல, அந்த நலுங்கு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த நலுங்கு அங்கங்க அழிஞ்சிருக்கு. இப்ப இந்த பூதகணங்கள் சிரித்து கொண்டதான், சிவபெருமான் இங்கு வருவதற்கு முன்னால் மீனாட்சி அம்மனின் காலில் விழுந்து எதற்கோ மன்னிப்பு கேட்டுவிட்டு இங்கு வந்திருக்கிறார்னு இந்த பூதகணங்கள் தங்களுக்குள் சிரித்து கொண்டதாக மீனாட்சி பிள்ளை தமிழ் நமக்கு காட்டுகிறது. எந்த கணவன் மனைவியினுடைய காலை முத்தமிட தயாராக இருக்கிறானோ அந்த கணவனை காலமெல்லாம் முத்தமிட மனைவி தயாராக இருக்கிறார் என்பதை மீனாட்சி பிள்ளை தமிழ் நமக்கு காட்டுகிறது.